ஏவகவை சேர்ந்த கயல்விழிக்கு ஒரு நீதி, உதயநிதிக்கு இன்னொரு நீதி, அப்படி தானே? எல்லா அரசு அதான் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த பழிவாங்கும் நடவடிக்கை பிடிக்கும். வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மிடம் இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம். இவங்களை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசின பேச்சுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு போவார் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அது சார்ந்து பெரிய கலவரமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களால். ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதே துணை முதலமைச்சராக அவர் பதவியில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு நடிகைக்கு துபாயில் வீடு வாங்கி தந்திருக்காரு, துபாயில் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகையை வச்சு அவர் வந்து பேசினாங்க. அப்பவும் இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஏற்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி அவதூறாக பேசினதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? இந்த பெண்களால் பிரச்சனைங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை, பரமசிவன் காலத்துலேருந்து இருக்கு. தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும்? பரமசிவன் காலத்திலிருந்து பார்வதி கங்கை கங்கையில் பரமசிவனுடைய வீட்டுக்காரம்மா பார்வதி, கரெக்டா? பார்வதியோட அப்பா ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்துக்கு வந்து மருமகனை அழைக்கலை, யாராவது பரமசிவன் அழைக்கலை. பார்வதி வந்து நான் எங்கள் அப்பா நடத்துகிற கம்சன் இருப்பார், நேரத்தில் யாகத்துக்கு போகணுன்னா அவர் என்னை கூப்பிடலை, நீ போகாதன்றார். மீறி போகிறார். போய் இங்கே அவமானப்படுறாரு பார்வதி. அதுக்கப்புறம் தான் ருத்ததாண்ட ஆரம்பிக்குது. அதேமாரி ராமாயணம் எடுத்துக்கிட்டால் சீதை ராமன் போட்ட கோட்டை தாண்டினதுனால தான் ராமாயணமே உருவாச்சு. லக்ஷ்மி போட்ட கோட்டுனால ராமாயணம். மகாபாரதத்தில் 5 பேருக்கு பொண்டாட்டியாக இருந்தால் பாஞ்சாலி, அதை அவன் குறை சொல்லலை. இவன் போய் சேலையை பிடிச்சி இழுத்தான், உடனே சண்டை வந்துச்சு. மகாபாரத போருக்கு காரணம் இதுதான். அங்கேயும் யாரால சண்டை வந்துச்சு? பெண்ணால. திமுக பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திராவிடர் கழகத்திலிருந்து பேரங்க அண்ணா தனியாக திமுகவை ராபின்சன் பூங்காவில் தொடங்கினார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மணியம்மை. சத்தம் போட்டு சொல்லணும். அதாவது ராமசாமி நாயக்கர் அந்த வயசில் போய் மணியம்மை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால தான் வந்துச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா எப்படி முதலமைச்சராங்க தெரியுமா? சட்டசபையில் ஜெயலலிதாவை துயில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பிரஜல் எம்ஜிஆருடைய அந்த சபை வண்டியிலேருந்து ஜெயலலிதா இழுத்து போட்டாங்க. அந்த அம்மா முதலமைச்சராச்சு. ஆக அதிமுகவில் ஜெயலலிதா உருவானதுக்கு காரணமும் பெண் தான். அதேமாரி திமுக ஜெயலலிதா காரணமாகத்தான் அதிமுக தோன்றியதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆக எல்லா வீட்லேயும் பெண் தான் காரணம். ஏன் கிறிஸ்தவத்தை எடுத்துங்க. கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் சொல்கிறார், போகிற வழியில் ஒரு மரம் இருக்குப்பா, அதில் வந்து கனியெல்லாம் பழுத்து தொங்கும், ஆனால் அந்த விஷக்கனி சாப்பிட்றதுன்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் பேச்சு ஆதாம் கேட்டான், ஏவாள் தான் லூசுப்பா, அது நல்லா அழகாக இருக்குது பழம், பறித்தா அப்படின்னு. வேறு வழியில் பொண்டாட்டி பேச்சை கேட்டு கனியை படித்து கொடுத்தான். அப்புறம்தான் நாட்டில் பாவம். அது மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் பெண்கள் தான். இப்போவும் கேள்வி கேட்குறது பெண்ணு தான், பதில் சொல்ல வேண்டியது நான். ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது. அதாவது அவர் காமெடியாக பேசினாரா உள்நோக்கத்தோட பேசினாராங்கிறது வேறு விஷயம். பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா நீ அரசியல் எதிரியாக இருக்கிற முதல்வரை பற்றி பேசலாம், அது உங்களுக்கு உரிமை இருக்குது.
எதிர்க்கட்சி தலைவர் முதல்வரை விமர்சிக்கலாம், கிண்டல் அடிக்கலாம். தேவையில்லாமல் நடிகை த்ரிஷாவை ஏன் முன்பு கழுவணும்? அவன் தான் சொல்கிறானே, ஏன் துரைமுருகனே சொல்கிறாரு. இப்போ இன்பனுடைய மகன் வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கிடுவோங்கிறாரு. அதனால் அது ஏன்னா அவங்க திமுக வந்து அவங்க சொத்து, கலைஞர் சம்பாதிச்ச சொத்து. அது யாருக்கு உரிமை? அவங்க குடும்பத்துக்கு தானே. அப்புறம் என்ன? ஆனால் கலைஞர் வந்து அவர் பண்ண அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவங்க குடும்பத்தில் இன்றைக்கு நேர்த்திக்கு அல்ல. கலைஞரும் இந்த மாதிரி இந்திரா காந்தியை ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு. 3 நாளைக்கு முன்னால் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியுடைய மகள் கயல்விழி பேங்க் மேனேஜரை போய் அந்த அலுவலகத்திலேயே போய் அவருடைய அறைக்குள்ளே போய் பலார்னு கண்களார விட்டுருக்காங்க. ஆனால் அழகிரியுடைய மகள் கயல்விழி சமீபத்தில் தேவைகளை செஞ்சாங்க. அதனால் அவங்கள வந்து போலீஸில் விசாரித்து எஃப்ஐஆர் போட்டு அனுப்பிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணலை. அப்போது தேவகவை சேர்ந்த கயல்விழிக்கு ஒரு நீதி, உதயநிதிக்கு இன்னொரு நீதி, அப்படி தானே? அது 4 செவத்துக்குள்ளே நடந்தது. இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் மேடையில் நடந்தது. அதுக்காக இல்லை அங்கேயும் பிசிடி வச்சு எடுத்தாங்கல்ல. 4 பேங்க் மேனேஜர் 4 சொத்துக்குள்ளே இருக்குது. அது இன்னும் சொல்ல போனால் உதயநிதி செய்த தவறை விட உதயநிதி செய்தது தவறு. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி பார்க்கணும். தப்பு செய்தது கயல்விழி. அந்த மாதிரி ஏதாவது மன்னிப்பு கிடைச்சா? இல்லை, இப்போ வரைக்கும் எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. பொதுவாகவே நடிகை த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா, யாராவது அவங்கள பற்றி ஏதாவது அவதூறாக பேசினாலோ இல்லைன்னா ஏதாவது போட்டிருந்தாலோ அதுக்கு உடனே வந்து அவங்க வந்து கண்டனம் தெரிவிப்பாங்க. இல்லை இதை வந்து நான் லீகலி கொண்டு போவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய சோஷியல் மீடியாலையும் சரி அவங்களும் எதுவும் கண்டனம் தெரிவித்த மாதிரியே தெரியலையே. த்ரிஷா தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம் நினைக்கிறீங்களா? உதயநிதி ஸ்டாலினை த்ரிஷா ஒரு வார்த்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அந்த பொண்ணு வாழ்ந்துருமா? ஏற்கனவே அப்போ இல்லாத பொண்ணு, போதாக்குறைக்கு பாப்பாத்தி விடுவாங்களா திமுகறீங்க? எதுக்குடா பொல்லா பொண்ணு அது பாட்டுக்கு கோவாவில் போய் உட்காந்துருக்குது, ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? அந்த மாதிரி தலைவரை கைது செய்து விட்டால் உடனே தொண்டர்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யணும். நல்ல வேளை பஸ்ஸில் கல்ல விட்டு எரியல. கடை அடைப்புலாம் நடந்துருக்குது அங்கங்கே. அவன் கடை அடைப்புனா என்ன, பயந்து போய் ஐயோ இவங்கிட்ட மாட்டினா கடை கந்தாலாயின்னு சொல்லி அவன் பயந்துட்டு கடையை செஞ்சு போய்ப்பான். அதானே உண்மை. சாலை மறியல் எவனாவது கடையை அடைச்சவன் யாராவது ஒருத்தன் உதயநிதி பேரில் சிம்பத்தியால் அடைச்சான்னு சொல்ல முடியுமா? ஐயோ இவங்கிட்ட மாட்டோம்னா கடையை உண்டு பண்ணிக்காங்க, பயந்துட்டு படிப்பாங்க. மகளிர் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு தஞ்சையில் தான் கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூருக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு போயிருக்காங்க. எத்தனையோ தடவை அந்த மாதிரி வேறு மாவட்டத்தில் கொடுத்தாலுமே கூட அது வந்து வேறு எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மாற்றியெல்லாம் கூட விசாரணை பண்ணுறதெல்லாம் நடந்துருக்குது இதுக்கு முன்னாடி. இது பழிவாங்கும் நோக்கம் மாதிரியே தானே தெரியுது, அவர் அங்கே தான் கொண்டுட்டு போகணுன்றது. அது எல்லா அரசு அதான் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த பழிவாங்கும் நடவடிக்கை பிடிக்கும். இது தாவேக்கு அது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம், இவங்களும் அதே பண்ணுறாங்களேன்ற மாதிரி தானே இருக்குது பழிவாங்கும் அரசு அப்படின்றது. காமராஜர்களோட சொன்னார், கழுத விட்டையில் முன்னு விட்ட வேற பின்னு விட்ட வேற இல்லை, எல்லாம் ஒரே விட்டை தான். அந்த மாதிரி தான் அரசு. அதை எதிர்கட்சியாக இருக்கும்போது வேற மாதிரி பேசுவாங்க, ஆளுங்கட்சியான பிறகு அதை அப்படியே மாற்றி பேசுவாங்க. இது இயல்பு. ஆனால் இப்போ எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களோ அந்த காவேரி நதி பிரச்சனைன்றது போயிட்டு காவிரியிலே தண்ணி திறந்து விட்டானே, ஒரு வினாடிக்கு 25,000 கனடி நீர் வந்துருச்சு. கருத்துக்களை பற்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.